அண்ணாமலைஜி அவர்களுக்கு வணக்கம். ஜி 18 லட்சம் மெம்பர் சேர்ந்துருக்காங்க. இது வந்து தானாக சேர்ந்த தொண்டர்கள் தான் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிங்க. இப்போ வந்து இது போதும். இதுக்கு மேலே நம்ம 50 லட்சம் வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா அதுக்கு 2 வருஷம் பக்கம் ஆயிரும். அதனால் நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா, நம்ம கட்சி ஆரம்பிச்சிருங்க. வர்ற மாதத்தில் கட்சி ஆரம்பிங்க. கொடி சின்னமெல்லாம் அறிவிப்பு பண்ணுங்கள். கோவையிலையோ இல்லை கரூர்லேயோ இல்லை சென்னையிலையோ ஒரு மாநாடு நடத்துங்க. நாங்கள் 18 லட்சம் பேரும் வர்றோம். ஒரு தொண்டை 10 பேர்த்த சேர்த்துனாலுமே 1,80,00,000 பேர். நிச்சயமாக 20 பேர் 30 பேர் சேர்த்துவாங்க. கிட்டத்தட்ட 4 கோடி 5 கோடி நம்மளுக்கு மக்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ போய் நம்ம மக்கள்கிட்ட கேட்டோம்னா அது என்னங்க இயக்கம்? இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே தாவேக்கா இப்படிங்கும் போது கட்சி சேர்றதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆனால் நம்ம இயக்கங்கும் போது எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அது என்ன இயக்கம், அது எப்படிங்க, என்னங்க ஏதுங்கன்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம கட்சி ஆரம்பிப்போம். அதுக்கு பின்னால் மெம்பரை சேர்த்துப்போம். பண வசதி இல்லைங்களா, ஒரு தொண்டர் 1000மோ 500 2000மோ 3000மோ போடுவோம். அதற்குண்டான வழிகளை நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அண்ணாமலை தலைமையில் ஒரு ஆட்சி நடக்கணும். அது இந்த வர்ற எலெக்ஷனில் இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து நம்ம போட்டியிடணும், மிகப்பெரிய வெற்றி பெறணும். அதுக்கு உண்டான வழிகளை தயவு செஞ்சு பாருங்கள் அண்ணாமலைஜி அவர்களே. நீங்கள் இது இப்போ வந்து 50 லட்சம் நம்ம சேர்ந்தாதான் நம்ம கட்சி ஆரம்பிப்பேன்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் லேட்டுங்க. புரிஞ்சுக்குங்க ஜி. நம்மளே போய் 4-5 பேர்கிட்ட கேட்கும்போது அட சரிங்க என்ன இயக்கமுங்கிறது என்ன இயக்கம் என்ன கட்சின்னு கேட்குறாங்க. அதனால் தயவு செஞ்சு கட்சி ஆரம்பிங்க ஜி. உங்களை நம்பி தான் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். உங்களுக்காக தோளோடு தோல் நிற்போம். அதாவது கறந்த பாலை விட தாய்ப்பாலை விட சுத்தமான ஒரு அரசியல்வாதி யாருன்னா என் தலைவர் அண்ணாமலை தான். அவர் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் நின்று ஜெயிச்சு வெற்றி கொடி கட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதுக்காக தான் சொல்கிறேன் ஜி. கட்சி ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. போக போக எல்லாத்துக்குமே ஒரு மனசுக்குள்ளே அட என்ன கட்சி ஆரம்பிக்கலையே நம்ம இந்த மாதிரி தான் இருக்கிறோமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே இதாயிரும், ஒரு சங்கடங்கள் ஏற்படும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, தைரியமாக ஆரம்பிங்க. தொண்டர்கள் நாங்கள் இருக்கிறோம், தைரியமாக ஆரம்பிங்க, நாங்கள் இருக்கிறோம். வணக்கம் அண்ணாமலைஜி அவர்களே.